ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு காலையில் 9 மணிக்கு செப்டம்பர் 20ஆம் தேதிக்கான 300 ரூபாய் தர்ஷன டிக்கெட் வந்து ஓப்பன் ஆக போகுது. இதை எப்படி நீங்கள் மொபைலில் வந்து புக் பண்ணுறது, அதே மாதிரி புக் பண்ணுறதுக்கான சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போது புக் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மெயினான டிப்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இப்போ 20ஆம் தேதி உங்களுக்கு கண்டிப்பாக டிக்கெட் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 9 மணிக்கு ஓப்பன் ஆகுதுன்னா ஒரு 8:45 வெயிட் பண்ணுங்கள். சில டைம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா 9 மணிக்கெல்லாம் இந்த கிளிக் ஹியர் அப்படின்ற லிங்க்கு சில டிக்கெட் ஓப்பன் ஆகும்போது வர்றதில்ல. அது என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ப்ரீவியஸ் லிங்க்கு இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த டவுன்லோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி லிங்க்கில் போயிட்டு உள்ள டேபை ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஓப்பன் ஆனதும் புக் பண்ணிடுறாங்க. ஸோ நிறைய அங்க பிரதர்ஷனம் டிக்கெட் அதே மாதிரி மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நிறைய டிக்கெட்ஸ்க்கு இந்த மாதிரி தான் வந்து ஆச்சு. அதனால் நீங்கள் வந்து 9 மணின்றதுப்போ ஒரு 8:45 வெயிட் பண்ணுங்கள். மொபைல் வந்து ஒரு 2 மொபைலில் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். மொபைல் நம்பர் மட்டும் இருந்தால் போதும். ஸோ அதே மாதிரி புக்கிங்க்கான உங்களோட நெட் பேங்கிங்கா இல்லைனா வந்து கார்டு யூஸ் பண்ண போகிறீங்களா, யூபிஐயா, அந்த பேமெண்ட் மெத்தடெல்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ யார் யாருக்கு புக் பண்ண போகிறீங்க, ஒரு 5 பேர் 6 பேருக்கு புக் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் புக்கிங் டைமில் அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்து என்ட்ரு பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் எடுக்கும். ஸோ அதுக்கு அவங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் இன்றைக்கே நீங்கள் வந்து சர்வ் பண்ணி வச்சுக்கலாம். அது ரொம்ப சிம்பிள் தான். அது எப்படின்றத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். உங்களோட மொபைலில் நீங்கள் நார்மல் மெசேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நார்மல் மெசேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து நியூவாக ஒரு மெசேஜ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெசேஜ் டைப் பண்ணுவோம் இல்லையா, ஸோ இந்த இடத்துல இங்கே 3 டாட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் உங்களுக்கு கிளிப் போர்டு அப்படின்னு சொல்லியிருக்கும். சிலவங்களோட ஃபோனில் இந்த பேட் ஒன்று வச்சு அந்த பேடில் எழுதுகிற மாதிரி ஒரு சிம்பிள் வந்து இருக்கும். இப்போது இந்த சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே பாருங்கள் கிளிப் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது உங்களுக்கு. இந்த கிளிப் போர்டில் இங்கே பென் மாதிரி ஒரு விஷயம் கொடுத்துருப்பாங்க, அதாவது ஒரு சிம்பிள் இருக்கும். அந்த பெண்ணை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ப்ளஸ் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துட்டோன்னா இதில் தான் நம்ம ஐட்டம் வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் ஆதார் கார்டு கொடுத்து புக் பண்ண போகிறீங்கன்னா ஆதாரில் உங்களோட பேர் எப்படி இருக்கோ அதே மாதிரி இப்படி நீங்கள் வந்து டைப் பண்ணிவிட்டு சர்வ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நேம் வந்து சர்வ் ஆயிடுச்சு. திரும்பியும் இந்த பென் ஐக்கானை கிளிக் பண்ணி ப்ளஸ் கொடுத்துட்டு அவங்களோட ஆதார் நம்பரோ ஓட்டர் ஐடி நம்பரோ நீங்கள் வந்து எந்த நம்பர் கொடுத்து புக் பண்ண போகிறீங்களோ அந்த நம்பரை இந்த மாதிரி நீங்கள் வந்து டைப் பண்ணி சர்வ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 6 பேருக்கா 10 பேருக்கா நீங்கள் யாருக்கு புக் பண்ணுறீங்க எத்தனை பேருக்கு அப்படின்றத நீங்கள் வந்து சர்வ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 10 பேருக்கு நீங்கள் புக் பண்ணணுன்னா ஒரு மொபைல் நம்பரில் 6 பேர் வரைக்கும் தான் புக் பண்ண முடியும். அப்போ இன்னொரு மொபைலில் நீங்கள் இந்த மாதிரி மீதி 4 பேரோட டீட்டெயில்ஸை சர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ புக்கிங் டைமில் நம்ம இந்த கிளிப்போர்டு ஓப்பன் பண்ணி ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீட்டெயில்ஸை வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து மொபைல் மூலமாக தான் புக் பண்ணுவீங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிஸ்டமில் நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம நோட் பேடில் ஈஸியாக வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். பட் இங்கே காப்பி பேஸ்ட் நம்ம பண்ண தேவையில்லை. மொபைலுக்கு ஜஸ்ட்டு நம்ம அந்த டேப்பில், அதாவது நம்ம புக்கிங் பண்ணும்போது அங்கே வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குற இடத்துல இப்படி டச் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு இங்கே கிளிப் போர்டு இருக்கும். அந்த கிளிப் போர்டில் இப்போ சுரேஷ் அப்படின்றவங்க பேர் எனக்கு வேணும்னா நான் சுரேஷை கிளிக் பண்ணால் வந்துடும். அதே மாதிரி ஆதார் நம்பர் இருக்கிற இடத்துல அந்த நம்பரை நான் கிளிக் பண்ணேன்னா நம்பர் வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதை இன்றைக்கே நீங்கள் வந்து சர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு டைம் சேவிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து நம்ம புக்கிங் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நாளைக்கு தான் உங்களுக்கு இந்த இடத்துல, அதாவது இந்த ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த இடத்துல இந்த மாதிரி கிளிக் ஹியர் அப்படின்ற ஒரு லிங்க் வரும். இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு இந்த மேலே இருக்க லிங்க்கு பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணதுக்கப்புறமா இன்னொரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். அதில் இப்படி டைம் டியூரேஷன் வந்து இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு 9 மணிக்குலாம் வந்து அதை கிளிக் பண்ண பார்த்துருங்க. ஸோ உங்களுக்கு சப்போஸ் அந்த லிங்க் வரலன்னா நீங்கள் இந்த லிங்க்கில் போயிட்டு கூட வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ உங்களோட மொபைல் நம்பர் அதே மாதிரி இந்த கேப்சா கொடுத்து ஜெனரேட் ஓடிபி கொடுத்துக்கோங்க. மொபைலுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு நம்ம வெரிஃபை பண்ணால் நமக்கு லாகின் வந்து ஆகிரும். ஸோ நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு மாதிரி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாட்ஸ் வந்து காட்டும். ஸோ இது ஃபோனில் பார்த்திங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு காலையில் இந்த 20ஆம் தேதி தான் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இது மட்டும் நாளைக்கு உங்களுக்கு க்ரீனில் வந்து காட்டும். க்ரீன்னா அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ அதை நீங்கள் வந்து அந்த டேட்டை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் வந்து இருக்கும். ஸோ இது வந்து இப்போ நம்ம ஸ்லாட் வந்து ஓப்பனில் இல்லை அப்படின்றனால நமக்கு இந்த மாதிரி காட்டுது. இதில் நீங்கள் எத்தனை பேருக்கு புக் பண்ணணுமோ அத்தனை பேரை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லட்டு வேணும்னா இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம டைரெக்டாக போகும்போது வாங்கிக்கலாம். ஸோ தேவைப்பட்டுச்சுன்னா இதில் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம பிளிக்ரீம்ஸோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும்.
ஸோ அடுத்தது நம்ம நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறமா நம்ம கொடுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்திங்கன்னா, இப்போ எத்தனை பேருக்கு நம்ம புக் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்கோமோ அவங்களோட பேர் வந்து நம்ம ஆல்ரெடி சர்வ் பண்ணி வச்சுருப்போம். அவங்களோட நேமு, அவங்களோட ஐடி ப்ரூஃபு அண்ட் ஏஜ் பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்கணும். ஸோ சம்டைம்ஸ் வந்து அவங்களோட நேமோ ஏஜோ நீங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டா கூட ஒன்றுமே ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் அவங்களோட ஐடி ப்ரூஃப் நம்பர் மட்டும் நீங்கள் கரெக்டாக வந்து என்டர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஆதார்னால் நம்ம 12 நம்பர் என்டர் பண்ணணும். ஸோ 12 நம்பர் ஒரு 3 பேர் 4 பேருக்கு என்டர் பண்ணி வரதுக்கு இடையில ஸ்லாட் வந்து மேபி வந்து முடிஞ்சிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த மாதிரி சர்வ் பண்ணிட்டீங்கன்னா அந்த டைமில் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த ஆப்ஷன் நம்ம சீக்கிரம் கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அடுத்து நீங்கள் வந்து கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜில் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அது எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பே கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து 3 மெத்தடில் பே பண்ணலாம். ஒன்று யூபிஐ யூஸ் பண்ணி பே பண்ணலாம், நீங்கள் கார்டு யூஸ் பண்ணி பே பண்ணலாம், அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி பே பண்ணலாம். இப்போ கார்டு யூஸ் பண்ணி பே பண்ண போகிறீங்கன்னா கார்டில் இருக்கக்கூடிய கார்டோட நம்பர் மேலே பார்த்திங்கன்னா கார்டில் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பரை என்ட்ரு பண்ணணும். அதுக்கப்புறமா அந்த கார்டில் வந்து பார்த்திங்கன்னா சிவிவின்னு சொல்லிட்டு பேக் சைடில் திருப்பி பார்த்திங்கன்னா ஒரு 3 நம்பர் இருக்கும். அந்த நம்பரை சிவிவி அப்படின்ற காலத்தில் நீங்கள் என்ட்ரு பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு வந்து அந்த கார்டு வந்து யார் பேரில், ஸோ அந்த கார்டில் பேர் இல்லைனா அக்கௌண்ட் யாரோடதோ அவங்களோட பேர் நீங்கள் கொடுக்கணும். இதை கொடுத்துட்டு நீங்கள் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஓடிபி உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. உங்களோட பேங்க்கில் உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்களே அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணி நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் பேஜில் உங்களுக்கான டிக்கெட் புக் ஆகி டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட்டோட காப்பி வந்து காட்டுவாங்க. அதில் நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான் 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணுறது. இதில் மெயின் வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதும் உங்களோட டீட்டெயில்ஸை நீங்கள் ஃபில் பண்ணுறதுலேயும் தான் இருக்குது. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ யார் யாருக்கு நாளைக்கு புக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே இந்த மாதிரி சர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. இது நாளைக்கு மட்டும் கிடையாது, எப்போயுமே 300 ரூபாய் தர்ஷன் ஓப்பன் ஆனுச்சு அப்படின்னா உங்களுக்கு இதே மாதிரி தான் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.